பாம்பு என்ற வார்த்தையை கேட்டாலே நம்முடைய உடலில் ஒரு நடுக்கம் ஓடும், இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் பாம்புகளை வளர்ப்பு விலங்குகளாக மட்டுமல்ல, ஒரு நண்பராக, காதலியாக, உயிரினமாக கருதினான். ஒரு பாம்பை திருமணம் செய்யக்கூட தயங்காத ஒரு மனிதன். யார் இந்த நபர்? அவனுடைய கதை என்ன? வாருங்கள், இந்த நம்ப முடியாத கதையைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கதையின் நாயகன் ஒரு உலக புகழ்பெற்ற பாம்பு பிடிப்பவர். பாம்புகள் மீதான அவனுடைய ஆர்வம் சிறு வயதிலேயே தொடங்கியது. பாம்புகளை பார்த்து மற்றவர்கள் பயந்து ஓடும்போது இவன் அவற்றை அன்புடன் அணுகினான். பாம்புகளை எப்படி கையாள வேண்டும், பாதுகாப்பாக பிடிக்க வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான். இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்ல, அவனுடைய தொழிலின் ஒரு பகுதியாகவும் இருந்தது. ஏனெனில் இவன் ஒரு தீயணைப்பு வீரராகவும் இருந்தான். தீயணைப்பு பணியுடன் பாம்புகளை எப்படி கையாள வேண்டும் என்று மற்ற ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பையும் இவன் ஏற்றான். வீடுகளிலோ பொது இடங்களிலோ பாம்புகள் காணப்பட்டால் இந்த மனிதன்தான் அனைவரின் ஹீரோ. ஆனால் இவனுடைய வாழ்க்கை சாதாரண மனிதர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இவன் தனது வீட்டில் 4 பாம்புகளை வளர்த்து வந்தான். ஆமாம், 4 பாம்புகள், அதுவும் கட்டுவிரியன் போன்ற விஷப்பாம்புகள். இவன் இந்த பாம்புகளை வளர்ப்பு விலங்குகளாக மட்டும் வளர்க்கவில்லை, ஒரு குடும்ப உறுப்பினரைப் போலவே பாவித்தான். இவற்றில் ஒரு பாம்புடன் இவன் ஒரு தனிப்பட்ட பிணைப்பை வைத்திருந்தான். அவனுடைய நம்பிக்கை இந்த பாம்பு தனது மறுபிறவி எடுத்த நண்பராக இருக்கலாம் என்பதாகும். நமக்கு இது நம்ப முடியாததாக தோன்றலாம், ஆனால் இவன் இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தான். இங்குதான் கதை ஒரு பெரிய திருப்பத்தை அடைகிறது. ஒரு நாள் இந்த மனிதனை பற்றிய ஒரு செய்தி உலகம் முழுவதும் வைரலானது. பாம்பை திருமணம் செய்த மனிதன் என்ற தலைப்பில் பிரிட்டிஷ் ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டன. உலகமே அதிர்ந்தது. ஒரு மனிதன் எப்படி ஒரு பாம்பை திருமணம் செய்ய முடியும்? ஆனால் பின்னர் இவன் தெளிவுபடுத்தினான். தனது புகைப்படத்தை பயன்படுத்தி ஊடகங்கள் ஒரு கதையை உருவாக்கியதாக. நான் பாம்பை திருமணம் செய்யவில்லை என்று அவன் அறிவித்தான். ஆனால் அவனுடைய பாம்புகள் மீதான அசாதாரண அன்பு ஊடகங்களுக்கு ஒரு பெரிய கதையாக மாறியது. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இவன் தனது வளர்ப்பு பாம்பை முத்தமிட்டு பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றான். இதனால் இவனுடைய புகழ் விண்ணை தொட்டது. ஆனால் நண்பர்களே, எல்லா கதைகளுக்கும் ஒரு சோகமான முடிவு இருக்கும். இவனுடைய கதையும் அப்படித்தான். ஒரு நாள் பாம்பு பிடிக்கும் பணியின் போது இவன் ஒரு கட்டுவிரியனின் கடியை பெற்றான். கட்டுவிரியனின் விஷம் விரைவாக இவனுடைய உடலை பாதித்தது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் மருத்துவர்களால் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. பாம்புகள் மீதான அவனுடைய அளவு கடந்த அன்பு இறுதியில் அவனுடைய உயிரையே எடுத்துவிட்டது. இந்த கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது? பாம்புகள் நாம் எவ்வளவு அன்புடன் அவற்றை அணுகினாலும் இயற்கையின் ஒரு பகுதி. அவற்றுக்கு அவற்றின் சொந்த இயல்பு உள்ளது. நம்முடைய பாதுகாப்பு எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும். இந்த மனிதனின் வாழ்க்கை ஒரு உத்வேகமாகும். அவனுடைய தைரியமும் பாம்புகள் பற்றிய அறிவும் அவனை ஒரு ஹீரோவாக்கியது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு எச்சரிக்கையாகவும் உள்ளது. எப்போதும் எல்லைகள் தேவை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? பாம்புகள் மீது இவ்வளவு அன்பு கொண்ட இந்த மனிதனின் வாழ்க்கை உங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதா அல்லது உங்களுக்கு உத்வேகம் அளித்ததா? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை எழுதுங்கள். இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.